நான் சுந்தர்லால். இது கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இமேஜ் சேவ் பண்ணும்போது என்ன ஃபைல் ஃபார்மேட்ல சேவ் பண்றாங்க, அந்த இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறத பார்க்க போறோம். ஒரு இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணி எடிட் பண்ணிட்டு சேவ் பண்ணும்போதும் டிரான்ஸ்மிஷனுக்காகவும் கம்பேட்டிபிலிட்டிக்காகவும் இந்த ஃபைல் ஃபார்மேட் யூஸ் பண்றாங்க. பர்பஸ் இட் டைரக்ட்லி இம்பாக்ட்ஸ் loading speed, visual quality and cross platform compatibility. Format standard JPEG na ella program open பண்ணும். Performance speed, high compressed formats like JPEG and WebP reduces file size. So இதோட performance அதிகமா இருக்கும். இது highly compressed. Visual fidelity, அதாவது பார்க்கறதுக்கு அழகா இருக்கணும்னா லாஸ்லெஸ் ஃபார்மேட் லைக் PNG and TIFF யூஸ் பண்ணிக்கணும். Functionality, some format supports unique features like transparency. டிரான்ஸ்பரன்சின்னா பேக்ரவுண்டு எந்த நம்ம இமேஜ்ல வைக்கிறோமோ அந்த இமேஜ் கேட்டபடி பேக்ரவுண்டு மாறிடும். அது அந்த இமேஜ் PNG SVG ஃபைல்ஸ் எல்லாம் அது சப்போர்ட் பண்ணும். ஸ்கேலபிலிட்டி, வெக்டார் ஃபார்மேட் SVGங்கிற ஃபைல் ஃபார்மேட் எவ்வளவு வேணாலும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், என்லார்ஜ் பண்ணிக்கலாம், குவாலிட்டி மாறாது. இமேஜ் ஃபைல் கம்ப்ரஷன் மெத்தட்ஸ், இந்த ஃபைல் ஃபார்மேட்ல எல்லாம் ஒரு ஃபைல் கம்ப்ரஷன் மெத்தட் யூஸ் பண்றாங்க. எதுக்கு ஃபைலை கம்ப்ரஸ் பண்றாங்க? இப்போ ஒரு ஃபைல் நான் சொன்ன மாதிரி எல்லாமே பிக்சல்ஸ்ல இருக்கும், மெகா பிக்சல்ஸ்ல இருக்கும். அந்த மெகா பிக்சல்ஸ் அப்படியே ஒரு ஃபைலை சேவ் பண்ணீங்கன்னா மெகா ஆஃப் MB டிஸ்க்ல பிடிக்கும். டிரான்ஸ்மிஷன் எஃபிஷியன்ஸா இருக்காது, ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்காக எல்லா ஃபைலையும் கம்ப்ரஸ் பண்ணி தான் சேவ் பண்ணுவாங்க. கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ணும்போது ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க, லாசி கம்ப்ரஷன் அண்ட் லாஸ்லெஸ் கம்ப்ரஷன். இந்த லாசி கம்ப்ரஷன்ல என்னன்னா ஒரு கொஞ்சம் நம்ம கம்ப்ரஸ் பண்ணும்போது கொஞ்சம் தேவையில்லாத டேட்டாவை அது ஃபிளாட்டன் பண்ணிடும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கலர்ல கொஞ்சம் கலரை அது பக்கத்துல இருக்கிற கலருக்கு மேட்ச் பண்ணிடும். ஸோ அந்த கலரோட குவாலிட்டி கொஞ்சம் மாறும். இதுக்கு பேரு லாசி கம்ப்ரஷன். இன்னொரு கம்ப்ரஷன் லாஸ்லெஸ் கம்ப்ரஷன். லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் கம்ப்ரஸ் பண்ணும், கம்ப்ரஸ் பண்ணும்போது எல்லா டேட்டாவும் அதை ரீடைன் பண்ணிக்கும், ஆனா ரீஅரேஞ்ச் பண்ணிக்கும். அதோட ஒரு மெத்தட். இதெல்லாம் தனியா அல்காரிதம் இருக்கு, கம்ப்ரஷன் அல்காரிதம்ஸ். அந்த கம்ப்ரஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணி கொஞ்சமா கம்ப்ரஸ் ஆகும். அந்த லாசி கம்ப்ரஷன் அளவு கம்ப்ரஸ் ஆகாது, ஆனா ஸ்டில் கம்ப்ரஷன் பண்ணும். Lossy compression works by permanently discarding data that the human eye is less likely to notice. அதாவது நம்ம கண்ணுக்கு ரொம்ப தெரியாது. இமேஜ் எல்லாரும் பண்ணாலோ பெரிய ஸ்கிரீன்ல போட்டு பார்த்தாலோ தான் தெரியும். இது ரிசல்ட் என்னன்னா ஸ்மாலர் ஃபைல் சைஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆயிடும். பெஸ்ட் ஃபார் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் வெப் இமேஜஸ் ரெண்டுக்கும் யூஸ் பண்றாங்க. காமன் ஃபைல் ஃபார்மேட் JPEG, WebP and HEIC இந்த ஃபார்மேட் எல்லாம் ஹைலி கம்ப்ரஸ்டு ஃபார்மேட். இது லாசி கம்ப்ரஷன் ஃபார்மேட். அதாவது நம்ம இந்த போட்டோ மொபைல்ல எல்லாம் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ற போட்டோஸ் கம்ப்ரஸ்டு ஃபைல் ஃபார்மேட் தான். ஸோ அதை திருப்பி எடிட் பண்ணி சேவ் பண்ணா குவாலிட்டி குறைஞ்சிட்டே இருக்கும். லாஸ்லெஸ் கம்ப்ரஷன். லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் reduces file size by rearranging the data more efficiently without deleting any information. எந்த இன்ஃபர்மேஷனும் டெலீட் ஆகாது. When the file is opened, it is reconstructed exactly. The second image பாத்தீங்கன்னா தெரியும், ஒரிஜினல் JPEG-ம் JPG-யும் கம்ப்ரஸ்டு JPG-யும் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப வித்தியாசம் இருக்காது. பெஸ்ட் ஃபார் லோகோஸ், டெக்ஸ்ட், கிராபிக்ஸ் அண்ட் ஐகான்ஸ். இது வேற எதுவும் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபைல் ஃபார்மேட் PNG-ல டிரான்ஸ்பரன்சி உண்டு. GIF ஃபார்மேட், TIFF ஃபார்மேட், RAW ஃபார்மேட். சம் இமேஜ் ஃபைல் ஃபார்மேட். ஃபர்ஸ்ட் JPEG, இட்ஸ் a காமன் ஃபைல் ஃபார்மேட். போட்டோஷாப்ல யூஸ் பண்றது, போட்டோகிராஃபில யூஸ் பண்றது, மொபைல் கேமரால யூஸ் பண்றது எல்லாமே JPG. கிரியேட் பண்ணவங்க ஜாயிண்ட் போட்டோ எக்ஸ்பர்ட்ஸ் குரூப். இது லாசி கம்ப்ரஷன் மெத்தட் லாசி, நோ டிரான்ஸ்பரன்சி, நோ அனிமேஷன் எதுவும் இருக்காது இந்த இமேஜ்ல. பெஸ்ட் ஃபார் போட்டோகிராஃப்ஸ் அண்ட் வெப் இமேஜஸ். அட்வான்டேஜஸ் வெரி ஸ்மால் சைஸ் ரொம்ப ரெடியூஸ் ஆயிடும். டிஸ்அட்வான்டேஜஸ் குவாலிட்டி லாஸ் டியூ டு கம்ப்ரஷன் ஆர்டிஃபேக்ட்ஸ், குவாலிட்டி கொஞ்சம் குறையும். PNG இது அனதர் இமேஜ், போர்ட்டபிள் நெட்வொர்க் கிராபிக்ஸ் பேரு. லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் இது சப்போர்ட்ஸ் டிரான்ஸ்பரன்சி, பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கிற டிரான்ஸ்பரன்சி நமக்கு தெரியும். PNG பெஸ்ட் ஃபார் லோகோஸ் கிராபிக்ஸ். அட்வான்டேஜ் நோ குவாலிட்டி லாஸ். டிஸ்அட்வான்டேஜ் லார்ஜ் ஃபைல் சைஸ். GIF ஃபார்மேட், கிராபிக்ஸ் இன்டர்சேஞ்ச் ஃபார்மேட். லாஸ்லெஸ் கம்ப்ரஷன் 256 கலர்ஸ் தான் இருக்கும் இதுல மேக்ஸிமம். சப்போர்ட்ஸ் அனிமேஷன். இது GIF ஃபார்மேட். இது நீங்க வெப்சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், சில இமேஜ் எல்லாம் கை காலெல்லாம் அசைக்கிறது, இந்த வாட்ஸ்அப்ல உள்ள இமேஜ் எல்லாம் GIF ஃபார்மேட்ஸ்.
பெஸ்ட் ஃபார் சிம்பிள் அனிமேஷன்ஸ், சின்ன சின்ன அனிமேஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மீம்ஸ் கிரியேட் பண்றது, ஸ்மால் வெப் கிராபிக்ஸ். அட்வான்டேஜ் ஸ்மால் ஃபைல் சைஸ், ஒன்லி 256 கலர்ஸ் அது சப்போர்ட் பண்ணும். டிப் ஃபார்மேட், டேக்டு இமேஜ் ஃபைல் ஃபார்மேட்னு பேரு. யூசஸ் லாஸ்லெஸ் கம்ப்ரஷன், இதுவும் ஆர் நன், எந்த கம்ப்ரஷனும் இல்லாம கூட பிளைனாவும் இருக்கும். என்ஷூரிங் நோ டீடைல் இஸ் லாஸ்ட். யூஸ்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் பிரிண்டிங் யூஸ் பண்றாங்க, பப்ளிஷிங், இமேஜ் ஆர்கைவிங். அட்வான்டேஜ் ஹையஸ்ட் குவாலிட்டி, சப்போர்ட்ஸ் லேயர்ஸ் அண்ட் டிரான்ஸ்பரன்சி. டிஸ்அட்வான்டேஜ் வெரி லார்ஜ் ஃபைல் சைஸ், கம்ப்ரஸ் ஆகலன்னா வெரி லார்ஜ் ஃபைல் சைஸ். ரா இமேஜ் ஃபைல் ஃபார்மேட், அன்கம்ப்ரஸ்டு நேட்டிவ் சென்சார் டேட்டா ஃப்ரம் கேமராஸ். இது வந்து நம்ம ப்ரொஃபஷனல் கேமராஸ்ல இந்த ஃபார்மேட் வரும். அது கம்ப்ரஸே ஆகாது, ஃபுல் அன்கம்ப்ரஸ்ட் ஃபார்மேட்ல தான் இருக்கும். அது நேட்டிவா இருக்கும். ஆனா அதை ஓபன் பண்ணி எடிட் பண்ணணும்னா அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். நார்மலா இந்த சோனி கேமரா, கேனான் கேமரா எல்லாம் அந்த சாஃப்ட்வேர் சேர்த்து தான் சப்ளை பண்ணுவாங்க. அது ப்ரொஃபஷனல் கேமராஸ் தான் இருக்கும். சும்மா ஆபீஸ் கேமராஸ்ல இது நார்மலா ஜேபக் தான் இருக்கும். நம்ம செட்டிங்ஸ்ல போய் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அட்வான்டேஜ் மேக்ஸிமம் இமேஜ் குவாலிட்டி இருக்கும், பெஸ்ட் ஃபார் எடிட்டிங். டிஸ்அட்வான்டேஜ் வெரி லார்ஜ் ஃபைல் சைஸ். அனதர் ஃபார்மேட் மாடர்ன், இப்போ ஃபியூச்சர்ல வர போறது மாடர்ன் வெப் ஃபார்மேட், எடிப் அண்ட் வெப். இது கொஞ்சம் பாப்புலர் ஆயிட்டு வருது. இது என்ன அட்வான்டேஜ்னா ப்ரொவைட் சுப்பீரியர் கம்ப்ரஷனும் இருக்கும், ஃபாஸ்டர் லோடிங் ஸ்பீடும் இருக்கும். ஆனா இதெல்லாம் போட்டோகிராஃபுக்கு இது யூஸ் ஆகும். இந்த செக்ஷன்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இமேஜ் குவாலிட்டி அஃபெக்ட் ஆகுது, அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் வந்து பிட் டெப்த். பிட் டெப்த்ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். அதுக்கு பேர் என்னன்னா கலர் டெப்த்னு பேர். கலர் டெப்த் டிட்டர்மின்ஸ் ஹவு மச் கலர் இன்ஃபர்மேஷன் ஈச் ஆஃப் திஸ் பிக்சல்ஸ் கேன் ஸ்டோர். அதாவது ஒரு பிக்சல் இருக்குன்னு வச்சுங்க, அதுல எவ்வளவு கலர் டெப்த்ல நம்ம சேவ் பண்ண முடியும். அதாவது நார்மலா வந்து 24 பிட் கலர் இருந்ததுன்னா 0 to 255, அதாவது 256 கலர் இன்ஃபர்மேஷன். இப்ப ரெட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா லைட் ரெட், டார்க் ரெட்னு சொல்லி 256 கலர்ஸ் வந்து நம்ம அதுல சேவ் பண்ணலாம். ஆனா அந்த பிட் டெப்த் கூட கூட ஃபைலுடைய சேவ் பண்ணும்போது ஸ்டோரேஜ் கூடும். எப்படி பிட் டெப்த் ஒர்க் பண்றாங்க? பிட் டெப்த் இஸ் மெஷர்ட் இன் பிட்ஸ் பெர் பிக்சல். அதாவது பிட்ஸ், ஒரு பிக்சல்ல எவ்வளவு பிட்ஸ் சேவ் பண்ண முடியும். பிட் இஸ் பைனரி யூனிட். அதாவது நார்மலா ஒரு பிட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் 0 or 1 வேல்யூ தான் அதுல இருக்கும். 0 இருந்ததுன்னா எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், 1ன்னா ஃபுல்லுன்னு அர்த்தம். இந்த 0க்கும் 1க்கு இடையில எவ்வளவு டிவைட் பண்ண முடியும், அதாவது ஃபுல் ரெட், ஃபுல் 0 ரெட் அப்படின்னா அதுல எவ்வளவு டெப்த் நம்ம வேரி பண்ண முடியுங்கிறதா அந்த பிட் வேல்யூ. The number of possible colors is calculated as 2 to the power of bit depth. Say for example 1 bitன்னு வச்சுங்க, ஒன்லி பிளாக் அண்ட் ஒயிட் 2 கலர்ஸ் தான் சேவ் பண்ண முடியும். இந்த லெஃப்ட் சைடு இமேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பார்த்தா தெரியும் 1 பிட்டுக்கு வந்து பிளாக்கும் ஒயிட் 2 கலர் தான் சேவ் பண்ண முடியும். 8 பிட்னு சொன்னா 256 கலர்ஸ் ஆஃப் ஷேட்ஸ் ஆஃப் கிரே சேவ் பண்ணலாம். 24 பிட்டுக்கு தான் நார்மலா இப்ப யூஸ் பண்றது ட்ரூ கலர்னு பேரு. 16.7 மில்லியன் கலர்ஸ் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அதாவது 8 பிட் ஃபார் ஈச். ரெட்டுக்கு 8 பிட், கிரீனுக்கு 8 பிட், ப்ளூக்கு 8 பிட். ஸோ டோட்டலா 16.7 மில்லியன் கலர்ஸ் யூஸ் பண்றோம். இது இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார் போட்டோஸ். 32 பிட் இப்போ வந்து ஹெச்டிஆர்னு வருது. அந்த ஹெச்டிஆர் எல்லாம் 32 பிட். இதுவும் ஆட்ஸ் ஆல்பா சேனல், இன்னொரு சேனல் ஆட் பண்ணும், அதான் டிரான்ஸ்பரன்சி. இது வந்து அட்வான்ஸ்ட். இது why bit depth is matters. High bit depth prevents banding. இந்த மாதிரி banding தெரியாது ஃபர்ஸ்ட் இமேஜை பொறுத்து. they allow heavy editing. bit depth ஜாஸ்தியா இருந்ததுன்னா நம்ம எடிட்டிங்ல கலர் எவ்வளவு வேணாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். increasing the bit depth significantly increases file size. file size கூடி வருது. ரெண்டாவது ஃபேக்டர் பிக்சல் டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது பிக்சல் பெர் இன்ச், பிபிஐ, டாட் பெர் இன்ச். இந்த 2 யூனிட்டும் வந்து கலர்ல யூஸ் பண்றாங்க. பிக்சல்ஸ் பெர் இன்ச் ஃபார் டிஸ்பிளே. அதாவது இந்த டிஸ்பிளே யூனிட்ஸ் இருக்குல்ல, மானிட்டர், ஸ்கிரீன், இதுக்கெல்லாம் வந்து இந்த யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது மீனிங் என்னன்னா மெஷர்ஸ் ஹவு மெனி பிக்சல்ஸ் ஆர் பேக்டு இன்டு 1 inch ஆஃப் ஸ்கிரீன் சைஸ். அதாவது 1 inch ஸ்கிரீன்ல எவ்வளவு பிக்சல்ஸ் இருக்குங்கிறத குறிக்கிறது தான் பிக்சல்ஸ் பெர் இன்ச். ஹை பிக்சல் ரிசல்ட்ஸ் ஷார்ப்பர் மோர் டீடைல்டு இமேஜஸ். இந்த டார்க் லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜ் 600 பிக்சல் இன்டு 600 பிக்சல்ஸ் எவ்வளவு ஷார்ப்பா தெரியுது. இதே இமேஜ் 100 பிக்சல்ஸ்க்கு நம்ம மாற்றும் போது எவ்வளவு பிளண்டா தெரியுதுங்கிறது. டாட்ஸ் பெர் இன்ச் இது வந்து பிரிண்டிங்ல யூஸ் பண்றது. பிரிண்டிங்ல டாட் டாட்டா தான் பிரிண்ட் பண்ணுவாங்க. பிக்சல்ஸ் நம்ம ஸ்கிரீன்ல சொல்ற மாதிரி
பேப்பர்ல டாட்டா தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த டாட்ஸ் எவ்வளவு இன்ச்சில் இருக்குங்கிறத பார்த்தா அந்த இமேஜுடைய குவாலிட்டி இருக்கும். நார்மலா வந்து 300 டாட்ஸ் பர் இன்ச் யூஸ் பண்றாங்க ஹை குவாலிட்டி பிரிண்ட்டுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், டாட்ஸ் குறைய அது டாட்ஸா தான் தெரியுது. போக அந்த டாட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும்போது தான் நமக்கு வந்து ஆக்சுவல் இமேஜ் கிடைக்குது. மூணாவது ஃபேக்டர் வந்து aspect ratio. Aspect ratio describes the shape of the image. It is a relationship between width and height. So the width to height ங்கிறதுனா aspect ratio ன்னு சொல்லுவாங்க. Standard aspect ratio is 16:9. 16:9 தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் ரேஷியோ. இது மாடர்ன் டிவி மானிட்டர் எல்லாம் யூஸ் பண்றது. ஃபார் கேமராவுக்கு வந்து 4:3 யூஸ் பண்றாங்க. சோசியல் மீடியாவுக்கு 1:1 யூஸ் பண்றாங்க. இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும், 21:9 எப்படி இருக்குது, 9:16 எப்படி இருக்குது, ஆஸ்பெக்ட் ரேஷியோ. சோ இதனுடைய இம்பாக்ட் என்ன? நேட்டிவ் வெர்சஸ் நான் நேட்டிவ் சென்சார் குவாலிட்டி. ரெண்டாவது கிராப்பிங் அண்ட் பிக்சலைசேஷன். இதை நம்ம எடிட் பண்ணும்போது ஏதாவது நம்ம சைஸை மாத்தணும்னா டிஸ்பிளே கேட்டபடி, அப்போ இந்த பாட்டம்லயோ டாப்லயோ கிராப் ஆயிடும். ஸ்ட்ரெச்சிங் அண்ட் டிஸ்டார்ஷன், நான் சொன்ன மாதிரி இமேஜ் வந்து டிஸ்சார்ஜ் ஆயிடும் ராங் ஆஸ்பெக்ட் ரேஷியோ கொடுத்தீங்கன்னா. டிஜிட்டல் கம்ப்ரஷன், நம்ம வேற ஆஸ்பெக்ட் ரேஷியோ யூஸ் பண்ணினோம்னா கம்ப்ரஸ் பண்ணி திருப்பி சேவ் பண்ணும்போதும் குவாலிட்டி மாறிடும். Thanks for watching this video. Please subscribe to receive more videos.